ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்மளோட செடிங்க எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்களா, நல்லா புதார் மாதிரி வளர்ந்துருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா கிழங்கு செடி. ஒரு 10 செடி தான் இருக்கும். பார்த்திங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. வாழையும் நல்லா வளர்ந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா இலக்கின்னு சொன்னாங்க. ஏலைக்கு தான். ஆனால் கிழங்கு பாருங்கள், நல்லா தலை நிறையா நல்லா வளர்ந்துருக்கு. 3 மரமும் ஒரே நேரத்தில் தார் விட்டுருக்கு பாருங்கள். வாழைத்தார் ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். 10 செடியில் இது ஒரு செடி தான் தப்பிச்சது. அதில் இது பாருங்க, நேற்று ஒரே ஒரு காய் ரொம்ப போன வீடியோவில் காட்டியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நேற்று பழுத்துடுச்சு. ஆனால் எலிங்க வந்து செடியே ஃபுல்லாக பிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் பூ வைக்கிது தக்காளி கொஞ்சம் நிறையா. பாருங்கள், ஃபுல்லாக கடிச்சு வச்சுருக்கு எலி. சரி விட்டுட்டோம், அது ஒன்றும் பண்ண முடியாது, அதுவே சாப்பிட்டுட்டு போட்டுன்னு செடியிலே விட்டுட்டோம். இங்கே புதுசாக என்ன போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கேன். ஒரு 5-6 விதை போட்டு வச்சுருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருது மக்காச்சோளம். நான் இது வரைக்கும் போட்டதில்லை மக்காச்சோளம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிறுகீரை நல்லா தள்ளு வந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு சிறுகீரை. நம்ம குட்டி குட்டியாக காட்டின மிளகா செடியெலாம் நல்லா வளர்ந்துருச்சுங்க பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. பூ வைக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் மிளகா விட வந்துடும் பாருங்கள். நிறைய முட்டு விட்டுருக்கு பாருங்கள் மிளகா. கத்திரிக்காய் செடியும் பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுவும் பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. பரவாயில்ல, நல்லா வளர்ந்துருக்கு. சிறுகீரை பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகுது நான் விதை எடுத்து வச்சு. நிறைய விதை போட்டேன், ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு சில விதைங்க தான் முளைச்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம ஒரு நாளைக்கு பறிச்சுக்கலாம். நான் அன்றைக்கி ஒரு நாள் பறிச்சிட்டேன். இன்னும் இவ்வளோ கீரை இருக்குது. இதுக்கு இடையிலே பாருங்கள், இந்த கீரை சாரணை கீரை, இதுவும் நிறைய துளுத்துருக்கு பாருங்கள். இது சாரணை எப்போவுமே வந்துகிட்டே தாங்க இருக்குது. சிறுகீரை நல்லாயிருக்கு, நல்லா தள்ளுன்னு. இது கூடவே இன்னொரு கீரை நல்லா வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். உடச்சதுக்கப்புறமா நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக தள்ளு நல்லா வந்திருக்கு. எப்பவுமே அது கொஞ்சம் செடி பூச்சரிக்கிற மாதிரி இருந்தால் அதை நம்ம உடச்சி விட்டுட்டோம்னா, கட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடுது. இப்போ நம்ம வந்து மல்லிகைப்பூ செடி தான் கட் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த வாழைக்கன்று பார்த்திங்கன்னா அது நம்ம ஒன்று வச்சோம்னா அது கூட சைட்லேயும் கன்று வந்துடும். அதேமாரி தான் கருவேப்பிலை. இது விதெல்லாம் இன்னும் எதுவும் விளையலைங்க, ஆனால் சைடில்ங்க பாருங்கள், அந்த வேர்லேருந்து வர துளிர் தான் இது. புதுசாக இப்போ ஒன்று சின்னதாக முளைக்குது, அது பக்கத்துலேயே நிறைய வந்துடும், அது பக்கமாகவே. ஆனால் எங்களுக்கு இப்போ லேட்டாக ஃபஸ்ட்டு இப்போ தான் வருது கருவேப்பிலை. இப்போ சைடில் ஒன்று. இப்போ மல்லிகைப்பூ சீசன் தான். இப்போ ஏன் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாம் பூ வச்சிடுச்சிங்க பாருங்கள். இந்த காஞ்சி கிடக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூ வச்சு முடிச்சிடுச்சு. அப்போ நம்ம இதில் அடுத்து இந்த துளிர் வருது பாருங்களேன், சைடில் துளிர் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் பூ வைக்கும். இப்போ இதில் வந்து பூ வைக்காது. இப்போ அதனால் இப்போ இந்த வைக்காது, அந்த பூ வச்சு முடிச்சிருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம கட் பண்ணி விடுவோம். அப்போ தான் சைடில் நிறைய துளிர் வர அந்த மொட்டு வச்சுட்டே இருக்கோம். பாருங்கள், புதுசாக எவ்வளோ துளிர் வருதோ தெரியுதுங்களா? புதுசாக எவ்வளோ துளிர் வருதோ அப்போ தான் அந்த புதுசாக மொட்டு வச்சுட்டே இருக்கும், பூ வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், துளிர் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அந்த அரும்பு வந்துகிட்டே இருக்கும். தெரியுதுங்களா? அதனால தான் நல்லா நம்ம ஆல்ரெடி பூ வச்சதெல்லாம் இப்போ கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப கட் பண்ண வேணாம், இவ்வளோ கட் பண்ணால் போதும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னா துளிர் நல்லா வரும். துளிர் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம பாட்டு கட் பண்ணிடக்கூடாதுங்க. பாருங்கள், இது வந்து பூ வச்சிடுச்சு, ஆனால் சைடில் பாருங்கள் 2 துளிர் வந்திருக்கு. துளிர் எது இல்லையோ அது மட்டும் கட் பண்ணுங்கள். துளிர் வர மாதிரி இருந்தால் விட்டுருங்க. தெரியுதுங்களா? காஞ்சி போயிடுச்சு, நம்ம கட் பண்ண போனோம். ஆனால் பாருங்கள், அதில் ஒரு துளிர் பாருங்கள் சின்னதாக சைடில் வந்திருக்கு. அதனால் எப்பவுமே நம்ம பார்த்து தான் கட் பண்ணணும், துளிர் வருதா இல்லையான்னு. செடிக்கு இன்னொன்று ரொம்ப அவசியம் தண்ணிங்க. தண்ணி வந்து நல்லா விட்டோம்னாவே அந்த செடி நல்லா துளிர் வந்துகிட்டே இருக்கும். நல்லா பூவோ காயோ எதுனாலும் நமக்கு நல்லா கொடுக்கும். அதில் எப்போவுமே செடிக்கு நல்லா தண்ணி விட்டுட்டே இருங்க.
இது பாருங்கள், இந்த குச்சியில் நான் போன வாரம் வீடியோவில் போட்டிருப்பேன். கட் பண்ணி உடச்சி விட்டேன் பாருங்கள். நல்லா சைடில் பாருங்கள் எப்படி துளிர் வருதுன்னு. நீங்கள் பூ வைக்கலன்னா இன்னும் உடச்சி விடுங்க. துளிர் வருதான்னு பார்த்து உடச்சி விடுங்க. அப்போ தான் நல்லா துளிர் வரும். இப்போ மல்லிகைப்பூ சீசன், நிறைய பூ கிடைக்கும் உங்களுக்கு. கருவேப்பிலை பாருங்கள் இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. நம்ம கட் பண்ணி விட்டதும், அதாவது எப்போவுமே செடிங்களை ட்ரிம் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை பாருங்கள். நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் அறுவடை பண்ணிட்டு இப்போ ஒரு 3-4 நாள் தான் ஆகுது. மறுபடியும் பாருங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. எவ்வளோ கீரை பாருங்கள். இதில் சிறுகீரையும் முளைச்சிருக்கு, தண்டுக்கீரையும் இருக்குது. 2 கலந்து தான் போட்டிருக்கோம். எவ்வளோ கீரை, ஃபுல்லாக கீரை தான். இது ஃபுல்லாகவே கீரை தாங்க. தண்டுக்கீரையை வந்து நம்ம ஒரு விதை எடுத்து வச்சுட்டு ஒரு செடியில் விதை விட்டோம்னா போதும். இது ஃபுல்லாக ஒரு செடியோட விதை தான். திரும்ப அது வந்துகிட்டே இருக்குது. நம்ம தண்ணி வர அந்த விதைங்க ஃபுல்லாக அங்கேயே கொட்டிடுது இல்லைங்களா. தண்ணி அது கரெக்டாக வர நமக்கு வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் இதோட 2வது டைம் பறிக்கிறோம். அதுக்கு அடுத்தும் பாருங்கள் குட்டி குட்டியெல்லாம் நிறைய கீரைங்க இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து முளைப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் எவ்வளோ குட்டி குட்டி கீரைங்க இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கீரை. இதுவும் அது இடையில முளைச்சிட்டு தான் இருக்குது. சாரணை, புண்ணாக்கு எல்லாம் இது இடையில வருது. இது எல்லாமே கீரைங்க தான். நம்ம எல்லாமே கலந்து சமைக்கலாம். இல்லை நமக்கு எந்த கீரை தேவையோ அதையே சமைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கள். வீட்டில் ஏதாவது ஒரு கீரை செடி போட்டு நம்ம மருந்து இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது அப்படி யூஸ் பண்ணுறதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே போடாம்ப்பா. அதை இவ்வளோ பெரிய வாழை கன்று வச்சா வருமா? என்ன கன்று இது? ரஸ்தாளி. புதுசாக வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரஸ்தாளி. இறக்கி வைப்பா கீழே அப்படியே. அது அந்த கிழங்கு செடிக்கு, கரும்பு செடிக்கு நடுவில் அந்த பக்கம் வச்சிரு. முன்னாடிலாம் எங்கேயும் வேணாம்.